நம்ம கையிலும் இப்போ குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுமே சரி கட்டி எப்படியோ ஒரு வழியா எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஃப்ளோல கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நடக்கிற மாரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்துல இப்ப என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம கையல் திரு திரு திருன்னு முழிக்க போறாங்க. அதாவது ஆனந்தியோட கழுத்துல தாலி ஏறுறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதாவது ஆனந்திக்கு இந்த நிச்சயதார்த்தம், அதுவும் இல்லாம பத்திரிக்கை வைக்கிறது, இன்னொரு வீட்ல இந்த மாரி எங்க பொண்ண உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புறோம் அப்படின்ற மாரி சொல்லி வாக்கு குடுக்காம இருந்திருந்தா இது பிரச்சனையே கிடையாது. சாதாரண பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கும். ஆனா இவ்ளோ விஷயங்களும் நடந்து கடைசியில ஆனந்தியோட கழுத்துல தாலிய கட்ட போறது இந்த பாலுவா தான் இருப்பான் அப்படின்ற மாரி சொல்லி நினைக்கும்போது உண்மையிலேயே கையலால அதை ஏத்துக்கவே முடியல. அதாவது கையில ஆனந்தி நல்லா இருக்கட்டும், ஆனந்தி லவ் பண்ணக்கூடிய அந்த பாலுவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி நெனச்சாலுமே கூட, இந்த ஒரு விஷயத்த யாராலயுமே மறுக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு சில சம்பவங்கள் எல்லாமே இப்போ சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம ஆனந்த் இருந்துட்டு, அதாவது இப்போ பத்திரிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, முதல்ல போய் அவங்க பெரியப்பாவுக்கு ஒரு பத்திரிக்கை குடுத்துட்டு, அடுத்ததா நேரா விக்னேஷோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த பத்திரிக்கைய குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா அதுக்குள்ள நம்ம ஷாலினி ஃபோன் பண்ணி, இந்த மாரி அ ஆனந்தி காணோம். ஆனந்தி இங்க தான் எங்கேயோ இருக்கா அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம கயல வர சொல்றாங்க. ஆனா கயலுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. இந்த மாரி தனியா கூப்ட்டுருக்காங்க. கூப்ட்டு இந்த மாரி பாலு பாலு அந்த ஆனந்தியோட கழுத்துல தாலிய கட்ட சொல்லப் போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, எதர்ச்சியா தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம கயலுக்கும், ஷாலினிக்கும் இப்படிப்பட்ட அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் ஷாலினி இந்த வீட்டுக்கு வந்த மருமக. இன்னொரு பக்கம் நம்ம கயல் இந்த வீட்டோட பொண்ணு. அப்படி இருக்கும்போது 2 பேருமே இந்த குடும்பத்த கட்டி காப்பாத்தலாம் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. இதுல மிகப்பெரிய சங்கடமான ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆனந்த்கிட்டயும் அதே மாரி இந்த பாலுகிட்டயும் அதாவது அவங்களே நார்மலா இருந்தாலுமே கூட, இப்போ கூட இருக்கக்கூடிய அவங்க அண்ணன் இப்போ பயங்கரமா இத மிகப்பெரிய விஷயமா கொண்டு போயிட்டு இருக்கான். உண்மையிலேயே இது சாதாரண விஷயம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒரு பக்கம் பாலு ஆனந்த் இல்லன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவன் சாகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கான். ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ஆனந்தியும் தன்னோட மனசுக்குள்ள இருக்க காதல வெளிப்படுத்த முடியாம அவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்ளோ கதறிட்டு இருக்காங்க. அவ்ளோ பெரிய விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம ஷாலினியும், கயலும் இதே கோவில்ல என்ட்ரி குடுக்குறாங்க. கோவில் பார்த்தா பயங்கரமா ஜெகஜோதியா கூட்டமா கூட்டம் இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்போ அந்த பாலுவோட அண்ணன் இந்த மாரி இன்னைக்கு விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. அதே மாதிரி பாலுவோட கையில அந்த தாலிய வலுக்கட்டாயமா குடுக்குறாங்க. பாலு அந்த தாலிய மட்டும் ஆனந்தியோட கழுத்துல கட்டு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா அதே சமயத்துல இப்போ கயல் ஷாக் ஆகுற மாரி, அதாவது கயல் பார்த்துடுறாங்க முன்னாடியே. அங்கிருந்து அவங்க இங்க கிட்ட இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துறதுக்குள்ள, இப்படி இந்த பாலு இந்த அ அதாவது நம்ம ஆனந்தியோட கழுத்துல தாலிய கட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனந்தி அவ்ளோ அதிர்ச்சியில இருக்காங்க. ஆனந்தி இப்போ கயல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா, உண்மையிலேயே ஆனந்திய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே அங்க கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க பாலுவோட கையால தாலிய வாங்கிக்கிட்டாங்க ஆனந்தி அப்படின்னும்போது, உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்க போறாங்க? எப்படி இத சமாளிக்க போறாங்க நம்ம கயல் அப்படிங்கிறது தான் இதுல மிகப்பெரிய போராட்டமாவே இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாராலுமே ஏத்துக்கவே முடியாது. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ அ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பதட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு பதட்டம் எல்லாரோட மனசுக்குள்ளயும் இருக்கு. அதுவும் இல்லாம பாலுக்கு முக்கியமா தேவை ஆனந்தி. ஆனந்தி இல்லாம இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி தான் இவ்ளோ பெரிய விஷயமும் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ கயல் கிட்ட நிக்கும்போது, இந்த ஆனந்தியோட கழுத்துல தாலி இருக்கு. ஆனந்தி தாலிய எடுத்து கையில காட்ட ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. "என்ன ஆனந்தி காரியம் பண்ணி வச்சிருக்க நீயி?" அப்படின்ற மாரி சொல்லி நம்ம கயல் அவ்ளோ கோவத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஷயம் எல்லாமே நம்ம கயலுக்கும், ஷாலினிக்கும் தெளிவா புரிய வருது. அதாவது இந்த பாலு இத்தன நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொன்னது. இது எல்லாமே ஆனந்திய தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பதான் எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா கயலால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பக்கம் பாலுவோட கையால தாலிய ஆனந்தி வாங்கிட்டாங்க. ஆனந்தியோட கழுத்துல இப்ப பாலு கட்டின தாலி இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தாலிய அறுத்து எரியவும் முடியாது. ஏன்னா தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கிறது
அதையும் தாண்டி இவங்க 2 பேரும் வந்து இப்போ விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இதுல கையலால எந்த ஒரு மறுபேச்சையும் பேச முடியாது. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்றது தானே ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆனந்திய உண்டு இல்லைன்னு பண்றாங்க. அப்படி உண்டு இல்லைன்னு பண்ணாலுமே கூட இந்த இடத்துல வந்து இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நம்ம கையால் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு அம்மா கிட்ட இப்ப என்ன சொல்லுவேன்? அம்மா அவ்வளவு சந்தோஷமா போயிட்டு பெரியப்பாவுக்கு பத்திரிக்கை வச்சு அடுத்ததா வந்து அங்க வச்சிருந்தா மட்டும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததா இப்போ இன்னொரு வீட்லயும் பத்திரிக்கை வச்சிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவியோட மாமியார் வீட்ல. அதாவது அங்க வந்து அவங்க மாமியா வந்து அவ்ளோ இது பண்ணி, ரொம்ப கோவமா பேசினாலுமே கூட, ஆனா இவங்க எல்லாருமே வந்து சாந்தமா பேசி அவங்கள அடக்கி, "நாங்க பத்திரிக்கை கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி குடுத்துட்டு போறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து தேவி அவங்க பையன் விக்னேஷ வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த வேதவல்லிய வந்து அவ்ளோ பேசிக்கிட்டு இருப்பா. அப்படி இருக்கும்போது அடுத்த பொண்ணும், அதாவது நம்ம அ இவங்க ஆனந்தியும் வந்து இப்படி வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா அங்கேயும் மிகப்பெரிய பிரச்சனை. அதே மாதிரி அம்மாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கயல் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடந்ததை மறைக்க வேண்டியதுதான் ஒரே வழி. அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.